திருகோணமலை மாவட்டத்திலிருந்து ஒரே நேரத்தில் 3 காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்படி திருகோணமலை நீதிமன்ற வீதியைச் சேர்ந்த 17 வயதுடைய முன்சித் என்னும் பாடசாலை மாணவர் நேற்று காலை முதல் காணாமல் போயுள்ளதாக திருகோணமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் உள்ள பிரபல வழக்கறிஞர் ஒருவரின் மகனான குறித்த மாணவர் நேற்று காலை பாடசாலைக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் மாலை நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் அவர் மேலதிக வகுப்புக்கு சென்றிருக்கலாம் என்று குடும்பத்தினர் எண்ணியிருந்தனர். இருப்பினும் மாணவர் நேற்று பாடசாலையில் நடைபெற்ற தவணை பரீட்சைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்பதை அறிந்த பாடசாலை நிர்வாகம் இதுகுறித்து பெற்றோருக்கு தெரியப்படுத்தியதுடன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போது கோணேஸ்வரா இந்து கல்லூரி மைதானத்துக்கு அருகில் உள்ள சமுத்திரகம கிராமத்துக்கு முன்னால் உள்ள பற்றைக்காட்டு பகுதியில் மாணவனின் சைக்கிள் மற்றும் புத்தக பை என்பன கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போன மாணவர் குறித்து இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. குறித்த மாணவர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக திருகோணமலை போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ தகவல் வழங்குமாறு போலீசாரும் உறவினர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் மற்றும் மாணவி ஒருவர் ஆகியோரும் இவ்வாறு காணாமல் போயிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த முச்சக்கரவண்டி சாரதி கடும் காயங்களோடு மயக்கமடைந்த நிலையில் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த சம்பவம் அப்பகுதியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து பரபரப்படைய வேண்டாம் என்றும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.